விவாகரத்து நடந்துக்கிட்டு இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய காலி கோடுகளில் நிறைய வழக்குகள் நிலுவையிலேயே இருந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு காலி கோட்டு தினங்களும் பொதுவாக சனி ஞாயிற்றுக்கிழமைகளை காலி கோடு வச்சுருப்பாங்க. அந்த காலி கோட்டு தினங்களில் நிறைய தம்பதிகள் அந்த காலி கோட்டில் அலமோதிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே நடக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்மிடத்தில் குடும்ப உளவியலுக்காக வரக்கூடியவர்கள் தரக்கூடிய தகவல்களை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இதை பற்றி மக்களிடத்தில் பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் எனக்கு கிடைத்தது. அது சம்பந்தமாக இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்களில் இந்தியாவை சேர்ந்தவர்களுக்கு இந்த காலிக்கோடு அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் இருக்கலாம். ஏனென்றால் இந்தியாவில் முஸ்லீம் தனியார் சட்டம் காலிக்கோடு அப்படிங்கிறது கிடையாது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த திருமணங்கள், விவாகரத்துக்கள் இதெல்லாமே அரச அனுமதியோட முஸ்லீம்களுக்கென்று ஒரு தனியார் சட்டம் இருந்து அவங்களுக்கென்று தனியாக அது பிரித்து கொடுக்கப்பட்டிருக்குது. திருமணங்கள் நடக்கிறதுக்கு ஒரு இஸ்லாமிய பதிவாளர் நியமிக்கப்பட்டிருப்பார். அவங்க அதை பதிவு செஞ்சு அரசாங்க அனுமதியோட அரசாங்க பதிவாகவே அதை பதிவு செய்வார். முஸ்லீம்களுக்கு இடையில் உள்ள அந்த திருமண பிரிவுகள், சேர்க்கக்கூடியவைகள், ஒரு பெண்ணு ஹுலா செய்கிறது, ஒரு மாப்பிள்ளையை தேவையில்லைங்கிறது நம்மளவங்க பசகன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு மாப்பிள்ளை பொண்ணை தேவையில்லைங்கிறது தலாக்கம்பாங்க. அதே மாதிரி பிள்ளை செலவு கட்டுறது, கல்யாணம் முடித்து பிரிஞ்சவங்க அந்த குழந்தைக்கு மாதம் செலவு கட்டணும் இல்லையா, அது அடுத்தது தாவரிப்பு செலவும்பாங்க, மனைவிக்குரிய செலவுகள். இந்த விஷயங்களை எல்லாம் இந்த காலிக்கோடு தீர்மானிக்கும். அதுக்கு கட்டுப்படலைன்னு சொன்னால் அந்த காலியாருடைய அந்த ரிப்போர்ட்டை வச்சு போலீஸால் அவங்கள பிடிச்சி ஜெயிலில் கூட போடுவாங்க. அந்த அளவுக்கு இலங்கையினுடைய சட்டங்களை முஸ்லீம்களுக்கு என்று தனியாக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஆக இது இங்கே உள்ளது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பள்ளிவாசல்களில் பதிவு செய்வாங்க. அந்த பதிவு செஞ்சு பள்ளிவாசலில் புத்தகம் இருக்கும். அது அரசாங்க பதிவில் இருக்காது. ஆனால் அந்த தம்பதிகளுக்கு இடையில் பிரச்சனைன்னு அது கோர்ட்டுக்கு போகுதாக இருந்தால் அந்த கோர்ட்டில் கேட்பாங்க, எங்கே கல்யாணம் முடிச்சிங்கன்ட்டு. அப்போ பள்ளிவாசல் அந்த ரிப்போர்ட்டை கொடுக்கும். நாம் அறிஞ்ச வரைக்கும் இந்தியாவில் அது மாதிரி இருக்கிறத நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். சரி, இப்போ இந்த காலிக்கோடுங்கிறது தனியாக காசி நீதவான் காலியார் அப்படிங்கிறது அது ஒரு ஜட்ஜ். அவர் ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒவ்வொரு பிராந்தியத்துக்கும் ஒரு ஜட்ஜை நியமித்து வச்சுருப்பாங்க. அதுக்கு கவர்மெண்ட் சேலரி இல்லாத ஒரு கௌரவ தொழில் தான். அவங்க அந்த கோர்ட்டை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அதில் அனுபவம் உள்ள ஆக்களை நியமிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி தம்பதிகளிடத்தில் நிறைய பிரச்சனைகள் இந்த காலிக்கோட்டுக்கு போயிட்டு இருக்குது. இதில் நாங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக கல்யாணம் முடித்ததுக்கு பிறகு கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எப்படிப்பட்ட தீர்வுகளை நாங்கள் எடுக்கணும், எப்படி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும், எப்படி விட்டு கொடுக்கணும், இதெல்லாம் அவ்வப்போது நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். ஆனால் இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒரு விடயம் என்னென்றால் இந்த காலிக்கோட்டில் நடக்கக்கூடிய இந்த சில விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். ஒன்று, இந்த காலிக்கோட்டில் இருக்கக்கூடிய எல்லா காலிகளும் மார்க்கம் தெரிந்தவர்களாக இல்லைங்கிறது ஒரு வேதனைக்குரிய ஒரு விடயம். மார்க்கம் தெரிந்த நல்ல ஃபிக்ஹ் கலைகளை படித்த மார்க்க சட்டத்திட்டங்களை தெரிஞ்ச நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு சில ஏரியாக்களில் எந்த அளவுக்குன்னு சொன்னால் காலியார் குடிச்சிக்கிட்டே கேஸை பார்க்குற மாதிரியும் இருக்குது. ஒரு சில ஊரில் நமக்கு நம்ம அறிய தகவல் கிடைக்கிது, அவர் ஜும்மா தொழுகை கூட போகாதவர். சிலர் இஸ்லாமிய அடிப்படை விஷயம் தொழுகையே இல்லாமல் சில நேரம் அத்வைத கொள்கைகளில் சில சூபித்துவ கொள்கையில் இருக்கிறவங்கெல்லாம் இருக்கவும் செய்கிறாங்க. அப்போ முதல்ல காலியாருக்கே மார்க்கம் தெரியாத ஒரு சூழ்நிலை உருவாகிருக்குது. அப்போ இவங்க எப்படி அந்த வழக்கை நடத்தி வைப்பாங்க, தீர்த்து வைப்பாங்க? இது எங்கள் நாட்டில் நம்ம நாட்டில் இலங்கையில் முஸ்லீம்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் முஸ்லீம் தனியார் சட்டம். முஸ்லீம்களுக்கு கிடைச்ச பெரிய ஒரு பொக்கிஷம் தான் அது. அன்னைக்கு இருந்த அரசியல்வாதிகள் அதை இலங்கையை ஆண்டுகிட்டு இருந்த பிரித்தானிய அரசுகளிடம் இருந்தே இதை நமக்கு அப்படியே தனியாக வாங்கி தந்துட்டாங்க. அது பெரிய ஒரு விஷயம்தான். ஆனால்
இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலை என்னன்னு சொன்னால், இந்த காலியார்கள்ட்ட இஸ்லாம் இல்லாமல் இருக்கிறது. இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த காலியார் பதவிக்கு மார்க்கத்தை நன்றாக தெரிந்த கற்றறிந்த ஆலிம்கள், அது சம்பந்தமான கல்வி அறிவுள்ளவர்கள் அதை எடுத்துக்கிறதுக்கு முன் வர்றதில்லை. அப்போ ஆள் இல்லாத பட்சத்தில் இவங்க கையில் இது போயிடுது. ஓய்வு பெற்ற அதிபர்கள், ஓய்வு பெற்ற அரசாங்க உத்தியோகத்தர்கள், இப்படியானவங்களுக்கு இந்த பதவி என்ன செய்யுது போகுது. அவங்கக்கிட்ட முதல்ல இஸ்லாம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்கிறது. ஒரு பெரிய ஒரு வேதனைக்குரிய ஒரு விடயம். அப்போ அவங்கள்ட்ட இஸ்லாம் இல்லாதனால என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், சில சட்ட திட்டங்கள் தெரியாமல் இருக்கிறத நாங்கள் கவனிக்கலாம். அப்போ இஸ்லாமிய அடிப்படை என்ன, எந்த ஒரு 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 கணவன் தலாக் சொன்னால் ஒரு மனைவி 3 மாதம் இதான் இருக்கணும். அப்போ நீ 3 மாதம் இதாயிடியோடு நீ 3 மாதத்துக்கு தாவரிப்பு செலவு கட்டு, இதா இருக்கிறதுக்கு செலவு இருக்குது இல்லையா? கணவன் செலவில் தான் அந்த இதா இருக்கணுங்கிறது. கணவன் செலவில் மட்டும் இல்லை, கணவன் இருக்கிற இடத்துல தான் இதா இருக்கணுங்கிறத அதை பேசுகிற மாதிரி தெரியலை. ஏன்னா அப்படி இருக்கும்போது தான் அவங்க சேர்ந்துக்கிட்டுறதுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. கணவன் இருக்கிற இடத்துல தான் மனைவி இதா இருக்கணும். இதில் இன்னொரு சிக்கல் இருக்குது. கணவனே போய் மனைவி இடத்துல இருக்கிறதுனால சண்டை வெளியிறங்கு அப்படின்றான். ஏன்னா சீதனத்தை எடுத்துக்கிட்டு மனைவியுடைய இடத்துல தான் கணவன் இருக்கிறாங்க. அப்போ புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில பிரச்சனை வந்துட்டுன்னா பொண்டாட்டி முதல்ல சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லது பொண்டாட்டியினுடைய தாய் தகப்பன், இவருடைய மாமனார் மாமியார் சொல்லக்கூடிய வார்த்தை, அவருடைய மச்சாமார் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்றால் வெட்டக்கரங்கு வெட்டக்கரங்கு அப்படின்றாங்க. அவருக்கு அப்பதான் நம்ம சீதனம் எடுத்தது எவ்வளவு பெரிய பிழை அப்படி என்று விளங்குது. அப்போ பேக்க தூக்கிட்டு கிளம்புறாரு. அப்போ காலிக்கோட்டுக்கு போயின்னா இதா இருக்கிறாங்க. எப்படி இதா இருக்கிறாங்க? அவ அவ வீட்டுல தான் இருக்கிறாங்க. இவர் போய் எங்கேயாவது தஞ்சம் பூந்துருவார். அவருக்குன்ற ஒரு வீடு இருக்காது. தாத்தா தங்கச்சிர வீட்டை இருப்பாரு. ஏற்கனவே தாய் தகப்பன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுவும் ஒரு வீட்டுல தான் தஞ்சம் பூந்திருக்கும், ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டில். இவரும் போய் அங்கே தஞ்சம் பூந்துட்டு இருந்தோன்னா அவங்க எரிச்சலாகவே நடந்துக்குவாங்க, அல்லது அரவணைப்பாக நடந்துக்காங்கன்னு வைங்களேன். அது ரெண்டாவது விஷயம். இவங்க 2 பேரும் பிரிஞ்சே இருக்கிறதுனால திரும்ப செய்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போ இந்த இத்தாவுடைய விஷயத்தில் காலிகள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணணும். நீங்கள் வாடகைக்காவது ஒரு வீடு எடுத்து அந்த வீட்டில் நீங்கள் 2 பேரும் தனியாக 3 மாதம் இதாக இருக்கணும். இதை மட்டும் செய்தால் நிறைய காலிக்கோட்டில் இருக்கக்கூடிய தலாக்குகளை இல்லாமல் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஆலோசனை. ஏன்னா இன்றைக்கி குடும்பங்கள் பிரியறதுக்கு காரணமாக ஒரு சின்ன விஷயந்தான் கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. நான் நினைக்கிறேன் ஒரு 25% தான் புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்குது. 75% அவங்களுக்கு வெளியில் இருக்கிறவங்களால தான் இவங்க பிரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கணவனுடைய தாய் தகப்பனால, கணவனுடைய சகோதரங்களால் அவனை ஃபோர்ஸ் பண்ணி வேணாண்டா, அவனுக்கு பொண்ணா இல்லை விடுற, இவள் வேணாம் அப்படின்ட்டே அவன் தலையை கழுவி கல்யாணத்தை பிரித்து வைக்கிறாங்க. சில இடத்துல மனைவியினுடைய சார்பில் அவங்க தாய் தகப்பன் மச்சாமார் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஃபோர்ஸ் பண்ணி பேசக்கூடாது, நீ காலிக்கோட்டில் நாங்கள் சொல்கிறது தான் நீ பேசணும் அப்படின்ட்டு ஒரு ஃபோர்ஸ் பண்ணி என்ன செய்கிறாங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேரையும் சந்திக்க விட்டால் சமாதானமாகுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்காங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பொண்டாட்டி காலில் விழுகிறது, பொண்டாட்டி காலை பிடிச்சி மன்னிச்சிக்கமாங்கிறது புருஷனுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் 4 பேருக்கு முன்னால் தான் அவனுக்கு அதை செய்ய முடியாமல் போகும். 4 பேர் அதில் தலையிடும்போது அவனுக்கும் ஒரு ஆண்மை இருக்குது இல்லையா, அவனுக்கு ஒரு சுய கௌரவம் இருக்குது இல்லையா, அவனால் முடியாமல் போகுது. அப்போ முதல்ல அந்த கணவன் மனைவிக்கு வெளியில் இருக்கக்கூடிய அவங்க பெற்றோர்களோ உறவினர்களோ, இவர் பெற்றோர்களோ உறவினர்களோ தயவு செஞ்சு இதில் தலையிடாமல் இருக்கணும். தலையிடாமல் இருந்தால் நிறைய குடும்பத்தை சேர்த்து வைக்கலாம். பிரச்சனைக்காக பிரிஞ்சு போய்த்துட்டாங்க இல்லையா, அவன் வேற போகிறேன் நான் சந்திக்க போகிறேன் அப்படின்ட்டு வந்தோன்னா பொண்டாட்டிக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. பொண்டாட்டி ஒன்றுமே பேச மாட்டான். அந்த கூட இருக்கிறோம் என்கடா வந்த நாயை வளவை விட்டு வெளியிறங்கடா, இந்த வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிடக்கூடும், காலை வெட்டுவேன் நாயி அப்படி இப்படி என்று அவன் பேசும்போது இவங்களை எதிர்த்து என் புருஷனை திட்டாதீங்கன்னு சொல்றதுக்கு முடியாமல் அவன் மௌனமாக இருக்கும்போது இந்த புருஷன் என்ன செய்யறான், பாருங்க அவ்வளோ பேரும் ஏச விட்டுட்டு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறா, எப்படி தூண்டி விட்டு இருக்கிறா அப்படின்னு எரிச்சலாக அவனுக்கு வரும். இந்த கோபத்தில் அவன் போய் அவன் கண்ணுக்கு முன்னாடி இன்னொரு கல்யாணம் பண்ணுறான் பாரு அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆக இப்படியாக இந்த பிரச்சனைகளை ஊதி பெருசாக்குறவங்களாக இந்த குடும்பத்தினர்கள் இருக்கிறாங்க. இதில் காலிக்கோட்டில் நடக்கிற பெரிய ஒரு அநியாயம் தான்
இவங்களை வந்து பிரிச்சே இதா இருக்க வைக்கிறது. சேர்ந்தே ஒரு 3 மாசம் தனியா வச்சு பாருங்க காவிகள். இந்த காலிமாருக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, மார்க்க சட்டம் என்ன, இத வந்து புருஷன் கஸ்டடியில புருஷன் செலவுல தான் இருக்கணும், இதான் இஸ்லாம் சொல்லுதுமா. சரி உங்களுக்கு வேணாம் தானே, நீ தலாக் சொல்லப்பா, தலாக் சொல்லியாச்சு. உனக்கு வீடு இல்லைல்ல, நீ சீதன வீட்டில் இருந்தல்ல, அதுக்கு முதல் நீ தௌபா செய்ய. இப்போ நீ என்ன பண்ணணும், எங்கேயாவது ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து ரிசிட் எல்லாம் கொண்டு வந்து நாம் வந்து பார்க்கணும். வீடு வாடகைக்கு எடுத்துட்டியா, சரி, நீங்கள் யாருமே தலையிடக்கூடாது. உன் பொண்ணு வந்து அங்கே இருப்பா, இதாக இருப்பா. இல்லை என் பிள்ளைய கொன்றுவான், அப்படி செய்வான் இப்படி செய்வான்பாங்க. எவனாச்சும் அப்படி செய்கிறானா, வார்த்தைக்கு வேணுமெண்டா நீங்கள் கூட உங்கள் பிள்ளைய வாடா ஒன்றும் அறுப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க, செய்வீங்களா? நீங்கள் சண்டைண்டு வந்தால் அதை சொல்லத்தான் செய்வான். ஆறாவது இருந்தால் உன்னை கொன்று வண்டி, ஒன்று அப்படின்னு உன்னை உடிச்சிரு வண்டி, உன் கழுத்தை அறுப்பண்டி அப்படின்னு தான் சொல்லுவான். செய்கிறவனா? இல்லை. அப்படி பார்க்க போனால் யாருமே அந்த வார்த்தையை பேசாதவங்க கிடையாது. அப்போ அதை வந்து அவங்க அந்த குற்றச்சாட்டை விட்டு பயம் காட்டுவாங்க. நான் பொறுப்புமா, இது போலீஸ் பொறுப்பு, இது வந்து சட்டம், இந்த சட்டத்தை தான் நிறைவேற்றணும். அப்படியெல்லாம் அவர் செஞ்சுட்டு ஒன்றும் ஓட முடியாது. வேணுமென்றால் நாங்கள் வந்து அவங்கள வந்து என்ன செய்வோம், கண்காணிச்சுட்டு இருப்போம். ஏம்மா உனக்கு இவரால் ஏதாவது ஆபத்து மாதிரி இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணிவிடு அப்படின்ட்டு ஏதாவது ஒரு நம்பிக்கை ஊட்டல் செஞ்சு அவங்க 2 பேரையும் தனியாக ஒரு வீட்டில் வைங்க. அப்போ அவங்க 2 பேருமே தனியாக இருக்கிறதுனால இவர் சாப்பாட்டை கொடுப்பாரு, இவர் வந்து அவங்களுக்கு தேவையான சோப்பு அது இது எல்லாமே வேண்டி கொடுப்பாங்க. அப்போ பேசு பணம், அப்போ சொரியன்னு சொல்லுவாங்க, மன்னிச்சுக்கோங்கம்பாங்க, நீங்கள் என்ன சரியாக புரிஞ்சுக்கல, நான் இதுக்கு தான் சொன்னேன்பாங்க, இல்லடி அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்றவாங்க, சேர்ந்தே வாழ்ந்துருவாங்க. அந்த இத்தா காலங்கள் சேரணும் அப்படிங்கிறதுனால இஸ்லாத்தினுடைய அழகான ஒரு தத்துவம், புருஷன் இடத்துல தான் கொண்டாட்டி இதா இருக்கணும் அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தில் வந்து எவ்வளோ வாய்ப்புகள் தந்துடுது, இந்த வாய்ப்புகளை என்ன பண்ணுது, இது ஒரு பிரச்சனை. இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த காலை கோட்டு சிஸ்டமே பச்சை பிள்ளையான ஒரு சிஸ்டம் இருக்குது. இந்த காலை கோடு ஜட்ஜி வந்து உட்கார்ந்துருப்பார். இந்த கவர்மெண்ட் கோட்டை வந்து நாங்கள் பார்க்கலாம், குற்றவாளி கூண்டு, சாட்சி கூடு, அவன் வளர்ச்சி அடுத்த விசாரணைக்கு வந்தவங்கெல்லாம் முன்னாடி அப்படியே ஒரு பெரிய ஒரு ஆடியன்ஸ் கூட்டம், லோயர்ஸ்மார் அப்படி இருப்பாங்க. இவங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு வா என்ன நடந்தாச்சு அப்படின்னு சொல்லமா. இந்த கல்யாண பிரிவினை பிரச்சனைகள் சம்பந்தமான அந்தரங்கமான சில விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் வந்து 4 பேர் முன்னால பேச முடியாமல் போகும். சிலர் வந்து காலிக்கோடா லைஃப்லேயே நான் அந்த வாசல் பக்கமே போகக்கூடாது, அவர் காலிக்கோட்டு தானே கூப்பிட்றாரு, தலாக் சொல்ல தானே கூப்பிட்றாரு, நான் அங்கே வர மாட்டேன், நான் ஓகே பண்ணுறேன், சைனை வச்சு தரேன், நீ வேணுமெண்டா எங்கே வேணுமெண்டாலும் கல்யாணம் பண்ணிட்டு போண்டு தன்மானத்துக்காக வேண்டி விட்டு கொடுக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க, ஆண்கள் பெண்கள். என்ன காரணம், அதை கேள்விப்படுறாங்க, எவ்வளோ பேர் முன்னாடி நடந்துக்கிறாங்க இப்படி அப்படிங்கிறது. முதல்ல இந்த காலிக்கோட்டில் வந்து தனித்தனியாக அவங்கள வந்து விசாரித்து 4 பேருக்கு முன்னால் இல்லாமல் விசாரிக்கக்கூடிய சிஸ்டத்தை நீங்கள் உருவாக்குங்க. இன்றைக்கி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா அந்த டாக்டர் இருக்கிற ரூம் வந்து தனியாக இருக்கும், நோயாளர்கள் வந்து வெயிட்டிங்கில் இருப்பாங்க, நோயாளியும் கூட ஒருத்தர் தான் உள்ளுக்கு போவாங்க, டாக்டர் பேசுவார். அவங்க மாதவிலக்கு சம்மந்தமான பிரச்சனையை பேசுவாங்க, வயிற்றில் உள்ள பிரச்சனையை பேசுவாங்க, மர்ம உறுப்பில் உள்ள பிரச்சனையை பேசுவாங்க. அது வெளியில் எங்களுக்கு எதுக்குமே தெரியாது. இதை ஒரு ரகசியம் பேணக்கூடிய ஒரு சூழ்நிலை இது இல்லை. இப்போ இது என்ன நடக்குது, காலி என்றால் அவர் அப்படியே இருந்துட்டு எல்லாரையும் வச்சுக்கிட்டு ஒருத்தர் வந்து விசாரிக்க வச்சுட்டு அவன் இவனுக்கு ஏசுறான், அவன் இவனுக்கு ஏசுறதும் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால அந்த காலிக்கோட்டுக்கு போனாலே சண்டை பெரிசாகிற மாதிரி தான் இருக்குது. அங்கேயே அட்டி புட்டி ஒன்று அறுப்பண்டா ஒன்று பாடா வெளியில் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அது போயாச்சு. அங்கே போகிறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், அங்கே போகிறவங்க நம்ம தேவையில்லாத பேச்சு பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கணும். காலியாரே அங்கே போய் அசிங்கமாக பேசுகிறாருன்னா மற்றவங்க பேசுகிறதுக்கு என்ன? அப்போ காலியார் முதல்ல புரிஞ்சுக்கொள்ளணுன்ட்டா, நம்மகிட்ட வார கிளைண்டுகள் எல்லாம் நம்ம ஜாதியில் குறைஞ்சதும் இலக்க ஜாதியும் ரொம்ப நசுக்கப்படுற ஆக்கணும்னு நினைக்க கூடாது. ஏன்னா இன்னைக்கிட்ட வந்து ஒரு தம்பதி வந்து காலிக்கோட்டு நேர அழுதுகிட்டு இங்கே வந்தாங்க. எப்படியெல்லாம் அந்த காலியார் பேசுகிறோம் பாருங்க, பொத்திரி வாய அப்படிங்கிறான். காலியார் சொல்கிறான், பொத்திரி வாய என்ன நீ அட்டங்கடி அப்படின்னா, ஒரு ஆளுடைய மதிப்பு மரியாதை தெரியுமா? எப்படி நீ அப்படி பேசுவ? என்ன அதிகாரம் உனக்கு இருக்குது? ஒரு ஆள் படிச்சிருப்பாரு, படிக்காமல் இருப்பார், ஏழையாக இருப்பார், அதுக்காக வேண்டி நீ வந்து நீ காலி போஸ்டில் இருந்த உடனே நீ அப்படின்னு கேட்கலாமா? அட்டங்கு அப்படின்னு சொல்லலாமா? தேசண்டெல்லாம் சொல்கிறாங்க, ஒத்திரி வாய அட்டங்கா தாரி இப்படியெல்லாம் சொல்கிறாங்களாம். என்ன அதிகாரம் உனக்கு இருக்குது?
இது மனித உரிமை மீறலுக்கு எதிராக அவருக்கு எதிராகவே வழக்கு வைக்கலாம். அவ்வளோ பேர் மத்தியில் என்ன அசிங்கமாக பேசிட்டான்னு பேசலாம். ஒரு கௌரவம், ஒரு மனுஷனை மதிக்கணுமே. முதல்ல அம்மா கொஞ்சம் உட்காருங்க, நீங்கள் கொஞ்சம் பேசாம இருமா, அவர் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லு. அவன் பேச விட மட்டும் பேசணும். இடையில அந்த பக்கத்திலேயே ஆள் நிற்கும். அவன் பொம்பளை விட்டு அந்த பொம்பளை தாய் தாப்பெல்லாம் பக்கத்தில் நிற்பாங்க. அவரை விட்டு அவர் தாய் தாப்பெல்லாம் பக்கத்தில் நிற்பாங்க. சில இடத்துல லஞ்சம் நடக்குது. காளியார் வீட்டுக்கு என்னெல்லாம் பரிசுகள் போகுது. ஏற்கனவே அவரை போய் வீட்டில் சந்திச்சுக்கிறாங்க. இப்படியாக எல்லாம் நடந்துக்கிட்டு வந்தோன்னா இவர் ஒரு பக்க சார்பாக இருந்துக்கிட்டு இருக்கிறார். ரொம்ப பெரிய ஒரு அநியாயமே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, நடந்துக்கிட்டு இருக்கு. முதல்ல காளியார் மரியாதை கொடுத்து பேச தெரியணும். அடுத்தவங்களை மதித்து அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்கக்கிட்ட நல்ல முறையில் கண்ணியமாக பேசணும். அவன் மட்டமான ஒரு ஏழையாக இருக்கட்டும் போங்க, அவன் உடுப்பு சொல்லும் ரொம்ப வசதி இல்லாத ஒருத்தன் அப்படின்னு சொல்லட்டும், அதுக்காக வேண்டி அவன்கிட்ட இங்கே வரா ஏறா நில்லுடா கையை கட்டுடா அப்படின்னு பேசலாமா? அப்படியெல்லாம் பேசக்கூடாது. இங்கே வாங்க சார், வாங்க தம்பி, அப்படியே நில்லுங்க, நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் நீங்கள் நிதானமாக பதில் சொல்லுங்க, மனசை தொட்டு சொல்லுங்க, அல்லாஹ்வை சாட்சியாக வச்சு சொல்லுங்க அப்படின்னு இவ்வளோ அமைதியாக பேசலாமா இல்லையா? கல் நெஞ்சக்காரனையே கரைச்சி விட்டுறலாமே. அப்போ அந்த காளிகள் முதல்ல அசிங்கமாக பேசக்கூடாது, மரியாதை குறைவாக பேசக்கூடாது. அப்போதான் அவங்கள்ட்ட மரியாதை இருக்கும். அடுத்தது ஒரு தம்பதியை விசாரிக்கும் போது தயவு செஞ்சு அந்த தம்பதியை மட்டும் கூப்பிட்டு விசாரிங்க. நிறைய பிரச்சனைகள் அங்கேயே சோழாயிடும். எல்லாம் வெளியில நில்லுங்க, உங்க அம்மா அப்பாலாம் வெளியில. ஏன்னா அவள் எனக்கு விருப்பம் தான் சொல்லும் போதே பாப்பா இப்படி ஒரு பார்வை பார்ப்பான், பார்த்ததுடைய இல்லை எனக்கு விருப்பம் இல்லைன்றவா. தயவு செஞ்சு இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காளிகள் முதல்ல மார்க்கத்தை கற்றுக்கோங்க, மனித உரிமைகளை பேணிக்கோங்க, அந்த இடத்த ரகசியமா வச்சுக்கொள்ளுங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விடயமா இருக்குது. ஏன்னா என்னுடைய லைஃப்ல நான் பார்த்த ஒரு விஷயம், நான் காவியெல்லாம் கிடையாது, ஆனா கவுன்சிலிங் என்று வர்றாங்க. வரும்போது இந்த கணவன் மனைவிக்கு இடையில உள்ள ஒரு பிரிவினை கடைசி நிலை பிரிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்தாச்சு. அவங்கக்கிட்ட நான் கொடுத்த கடைசி சான்ஸ், இன்னைக்கு பிரிய போறீங்க, பிரச்சனை எல்லாம் கிடையாது, சந்தோஷமா பிரிஞ்சுட்டு போங்க. இப்போ நான் பள்ளிக்கு போயிட்டு வரப்போறேன், நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்கணும். நீங்கள் ரெண்டு தள்ளி தள்ளி தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் பள்ளிக்கு போயிட்டு தொழுதுட்டு வரும் வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் உட்கார்ந்து, நீங்கள் அவருக்கு ஏதாவது செய்திருந்தால் அன்னைக்கு தான் பிரிய போகிறோமே, நீங்கள் ஏதாவது மன்னிப்பு கேட்டுக்கோங்க. அவங்க நீங்கள் உங்கள் மனைவி கிட்ட கொஞ்சம் மன்னிப்பு கேட்டுக்கோங்க. உங்களுக்கு இடையில மனஸ்தாபங்கள் இருந்திருக்கும், சண்டை வந்திருக்கும், மனசு நோக பேசியிருப்பீங்க, திட்டிருப்பீங்க, அடிச்சிருப்பீங்க. ஒருத்தர் மன்னிப்பு கேட்டு நல்ல அழகாக சந்தோஷமாக நீங்கள் பிரிஞ்சிடணும். பிரிகிறது தான், அதில் எந்த மாற்றம் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் பிரிகிறது தான். ஆனால் முதல்ல பிரியும் போது அல்லாஹ் மன்னிக்கணுமே நம்மளை, அப்போ இவங்க மன்னிக்கணும். கொஞ்சம் மன்னிப்பு கேட்டு அதை கொஞ்சம் நீங்கள் பேசிக்கோங்க. இன்னும் வாரம் பள்ளிக்கு போயிட்டு அப்படின்னு நானும் பள்ளிக்கு போகிற மாதிரி போய் தொழுதுட்டு அப்படியே பக்கத்தில் என் ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருந்து கொஞ்சம் நல்லாவே லேட்டாகி இவங்க கொஞ்சம் என்ன செய்யட்டும், மனம் விட்டு பேசட்டும் அப்படின்ட்டு கதவை பூட்டி தான் வச்சுட்டு போகிறேன். தட்டுவேன், கதவை தொடங்க அப்படின்னுட்டேன். அப்போ ரொம்ப வருஷமாக பிரிஞ்சு தாய் தகப்பனுடைய கஸ்டடியில் பிரிஞ்சு இருந்தவங்களை ஒரே ரூமில் அவங்க பெற்றோர்லாம் வெளியில் போட்டாச்சு. அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க, யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்களா அப்படி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். இங்கே பார்த்தேன், தள்ளி இருந்த கதிரை பக்கத்தில் இருக்குது, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கதவை தட்டி சலான் சொல்லி அவங்க ஒருத்தர் கதவை திறந்துட்டோன்னா உள்ளுக்கு ரெண்டு பேரும் ஆளுக்கால் சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. சரி இப்போ எப்படி என்னன்னா, இல்லை நாங்கள் சேர்ந்து வாழ போகிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ சந்தர்ப்பம் கொடுக்கல, அவ்வளோதான். அவங்கள பேசுகிறதுக்கு, மனம் விட்டு அழுகுறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கல. அப்போ ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. அவங்க எனக்கிட்ட கேட்டுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம், தயவு செஞ்சு எங்களை தனியாக வாழ விடுங்க. இவங்க யாருடைய தலையில், எங்கள் உமா அப்பாவும் வேணாம், இவங்க உமா அப்பாவும் வேணாம், எங்களை தயவு செஞ்சு தனியாக விடுங்க சார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஏற்பாடு செஞ்சு கொடுக்கப்பட்டுச்சு. இப்படி நிறைய தம்பதிகள் குடும்பத்தில் வெளியில் உள்ளவங்களால் பிரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. காளிகள் இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தால் கண்டிப்பாக நிறைய விவாகரத்து வழக்குகளை க்ளோஸ் பண்ணிடலாம். இதில் பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? பிள்ளைகள் பாதிக்கப்படுறது தான். பிள்ளைகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க.
புருஷன் ஒரு பக்கம் கல்யாணம் முடிச்சுட்டு போய்த்துருவார், தாய் ஒரு பக்கம் கல்யாணம் முடிச்சுட்டு போய்த்துருவாங்க. இந்த பிள்ளைகள் இடையில சில பிள்ளைகள் வந்து உம்மம்மா வீட்டில் வளர்றது, சில பிள்ளைகள் உம்மாவோட போய் வளர்றது, சில பிள்ளைகள் வாப்பாவோட போய் வளர்றது. அந்த பிள்ளைகள் மனசால் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அவங்க பெரியவங்களாகி கல்யாணம் முடிக்கிற வயசு வந்தாலும் அவங்க மனசுக்குள்ள அந்த தாக்கம் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். நேற்று கூட என்னிடத்தில் ஒரு கவுன்சிலிங்க்கு வந்து ஒரு பெண்மணி வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நான் சின்ன வயசில் ரொம்ப தாக்கப்பட்டிருக்கிறேன், நான் சின்ன வயசில் அன்புக்காக ஏங்கி இருக்கிறேன், என் தாயின் தகப்பனும் நான் சின்ன 5-6 வயசாக இருக்கும்போதே பிரிஞ்சுக்கிட்டாங்க, எனக்கு சரியான அன்பு கிடைக்கல, பாப்பா எப்போவாச்சும் என்னை ஏற்றிக்கிட்டு போய் ஏதாவது வாங்கி தருவார், அங்கே போனால் அவர் பொண்டாட்டி என்ன ஒரு மாதிரியாக பாப்பா, என்ன வந்த அப்படின்றவாங்க, என்ற அன்பை காட்டினா நான் அங்கேயே வந்து உட்கார்ந்துருவேணுன்ற ஒரு பயம். இங்கே வந்து உம்மா வந்து என்னை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, அவங்க வெளிநாட்டில் இருக்கிறதுனால எனக்கு தாய் அன்பு கிடைக்கல, உம்மம்மா வீட்டிலேயே வளர்ந்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அவன் வந்து வேறு கல்யாணம் முடிச்சிட்டாங்க, அவங்க கல்யாணம் முடிச்சது பிறகு அவன் வந்து பிள்ளையெல்லாம் வேணான்னு சொன்னதுனால நான் ஒதுக்கப்பட்டுட்டேன். இப்போ நான் கல்யாணம் முடிச்சிருக்கிறேன், என்னால் என் பிள்ளைகளை சரியாக பார்க்க முடியலை, அழுகையாக வந்துக்கிட்டு இருக்குது, என்னன்னு தெரியல, சும்மா அழணும் போல இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்படி நிறைய பேர் உலகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய சின்ன வெறுப்புகளுக்காக அவங்க பிரிஞ்சு போகிறதுனால கண்டிப்பாக இந்த பிள்ளைகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. தயவு செஞ்சு அதுக்காகவாவது ஒரு கணவன் மனைவியை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்து வாழ பார்க்கணும். இதை பிரித்து விடக்கூடிய அந்த பாவத்தை அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க. எனவே நான் இந்த நிகழ்ச்சி மூலம் நான் கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்றால், காலிக்கோட்டை வந்து தனிமைப்படுத்தி தனியாக விசாரிக்கிற, கௌரவமாக விசாரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து காலிகளுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுத்து காலிகள் 5 நேரம் தொழக்கூடியவங்க விசாரணை நடந்துட்டு இருக்கும்போதே லொஹருக்கு பாங்க சொல்லணும். அப்படியே காலியார் எழும்பி பள்ளிக்கு போனால் தான் அடுத்தவன்கிட்ட ஏண்டா தொழலை அப்படின்னு கேட்கலாம். சிலர் வந்து சொல்கிறாங்க, நான் கல்யாணம் முடிச்சு இத்தனை வருஷமாச்சு சார், ஒரு நாள் கூட சுபகுக்கு எழும்பி தொழி இருக்கிறாளான்னு கேளுங்க சார் அப்படின்னு கேட்குறான். அப்போ இதை ஏன் காலியார் கேட்கக்கூடாது? ஏமா நீ சுபகு தொழலை? அதெல்லாம் 2வது விஷயமா இருக்குது. எனக்கிட்ட ஒரு கேஸ் வருது. அவர் வந்து சீதனம் எடுத்து கல்யாணம் முடிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு பெண்ணை வந்து கல்யாணம் முடிச்சுட்டான், அதை விட கூட சீதனத்தை எடுத்துக்கிட்டு இவளை பிடிச்சி விரட்டி விட்டான். அவள் போய் கேஸ் போட்டதுக்கு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது. அவன் முதல்ல போய் காலியாரை சந்தித்து என்ன சொன்னானோ ஏது சொன்னானோ தெரியாது, வந்து அழுகுறாங்க. அத்தனை பேர் முன்னாலும் அவன் 2ஆம் கல்யாணம் முடித்ததை சம்பந்தமாக அவன் விசாரிக்காமல், பரவாயில்லையே வாட்ட சட்டமாக தான் இருக்க, இன்னும் 2 பண்ணலாம்டா நீ அப்படின்னு இருக்கார் காலியார். அப்போ இப்படியே உசுப்பேற்றி விட்டு அவன் மனசு என்ன பாடுபடும்? மார்க்கத்தில் அனுமதி தான் கல்யாணம் முடிக்கிறது, அநியாயமாக போய் கல்யாணம் பண்ணுறதை பற்றி நம்ம நீதியாக நடந்து கொள்ளணுமே. என்னத்துக்காக நீ இன்னொரு கல்யாணம் பண்ணலாம்? காசுக்காக, சீதனத்துக்காக அவன் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ இந்த பெண்களை பெற்றவங்களாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க, என்னடா பெண்கள் என்றால் அவ்வளவு இலக்கரமாக போச்சா? அவன் பாட்டுக்கு நீ கல்யாணம் பண்ணுவேன், அவளை கர்ப்பிணியாக்குவோ, குழந்தைய கொடுப்ப, நீ விட்டுட்டே போயிட்டு இருப்பான்டா, அவளை யாரு கல்யாணம் பண்ணுவான்? ஒரு கன்னிக்கே மாப்பிள்ளை தர ரொம்ப கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் ஒரு தாய் ஆக்கிட்டு அதை விட்டுட்டே நீ போயிட்டு இருக்கேன்னா உனக்கு மாப்பிள்ளை பொண்ணு கிடைக்கும், அவளுக்கு யாரு மாப்பிள்ளை கொடுப்பா? அந்த தாய் தாப்ப எவ்வளவு கண்ணீர் சிந்துவான், எவ்வளவு கதறி அழுகிறான், எவ்வளவு சாபத்தை விடுறான். இதெல்லாம் புரிஞ்சிக்காம அவனுக்கு உசுப்பேற்றி, பரவாயில்லையே நல்ல வாட்ட சாட்டமாக உடம்பா தான் இருக்கிற, சம்பளம் கூட நல்லா தான் எடுக்கிற, இன்னும் 2 கல்யாணம் பண்ணுடா நீ அப்படி என்று சொல்கிற அளவுக்கு ஒரு காலியார் இருக்கிறார் என்றால் அவரை எப்படி வந்து நம்ம இந்த சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆளாக எடுக்கிறது சிந்திச்சு பாருங்க. தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. காலிகள் ரொம்ப அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும், மார்க்கத்தை படித்து கொள்ளணும், குடும்பத்தில் இருக்கிறவங்க சேர்த்து வைக்கிற எண்ணத்தோடே இருக்கணும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக.